ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம உளுந்தங்களி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த டம்ளரில் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி ப்ளஸ் அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிற போகிறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டம்ளர் நல்லா வலிய இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ப்ளஸ் பச்சரிசி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அதாவது கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது தோல் உள்ள உளுந்து எடுத்திருக்கேன். இது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு வெந்தயம் இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அரிசி உளுந்து கூட தண்ணி சேர்த்து நல்லா இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அரிசி நல்லா 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சாச்சு ஐயா. இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் களி செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி உளுந்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு, அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் தான் நம்ம அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட் நம்ம எப்படி களி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நல்லா கனமான பாத்திரம் எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாஸ்லேயே 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி உளுந்து மிக்ஸு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும் போதே இப்படி கிளறிட்டே இருந்தால் தான் கட்டி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்னா. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம நல்லா உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுது இல்லையா, அடி பிடிக்காமல் கட்டுகள் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு வரும். எப்படி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 4 to 5 மினிட்ஸ் பக்கம் நீங்கள் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நடுவில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுற்றி வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்மளோட உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த உளுந்தங்களி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.